அயலானில் இறை சங்கமம் 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 நாதனே நானும் சங்கமம் 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 நாதனே நானும் சங்கமம். உம் மக்களிடையே உம்மை போற்றுவேன். ஆண்டவரே, உமது பெயரை என் சகோதரருக்கு அறிவிப்பேன். அல்லேலூயா. திருப்பாடல்கள் 17 இறைவசனம் 50. அன்புக்கினியவர்களே, இன்றைய தெய்வீக திருப்பலியில் தன்னுடைய 75வது பிறந்த நாளை கொண்டாடி கடவுளுக்கு நன்றி திருப்பலியாய் இத்திருப்பலி ஒப்பு கொடுக்கின்ற தாயார் எலிசபெத் ஜோசப் அவர்களுக்காகவும், தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற நம்முடைய செங்கற்பட்டு மறை மாவட்டத்தினுடைய திருப்போரூர் குழந்தை இயேசு பங்கினுடைய அருள் பணியாளர் பங்கு தந்தை அருத்தந்தை எச் தாமஸ் அவர்களுக்காகவும், சிவகுமார் சில்வஸ்டர் பிறந்த நாள் நன்றி திருப்பலியாகவும், லில்லி புஷ்பம் பிறந்த நாள் நன்றி திருப்பலியாகவும், திருமண வாழ்வில் 36வது ஆண்டு சிறப்பிக்கின்ற திருமிகு ஜான் பிரிட்டோ திருமதி நிர்மலா பிரிட்டோ தம்பதியினருக்காகவும், தொன்போஸ்கோ அன்பிய குடும்பங்களுடைய கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், யோவான் அன்பியத்தை சார்ந்த திருவாளர் கிறிஸ்தோபர் பிறந்த நாள் நன்றி திருப்பலியாகவும், கிறிஸ்தோபர் ஏஞ்சல் குடும்பத்தினர் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கு நன்றி திருப்பலியாகவும், உடல் ஆரோக்கியம் வேண்டி வேண்டுதல் திருப்பலியாகவும் இத்திருப்பலி ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறார்கள். மேலும் ஆண்டவருக்குள் நித்திலை பாறுதலை அடைந்திருக்கின்ற மணப்பாக்கம் திருமதி ரோசி பெனடிக்ட் இவர்களுடைய ஆன்ம இலை பாறுதலுக்காகவும் இந்த திருப்பலியிலே செபிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, மே மாதம் அன்னையினுடைய சிறப்பு வணக்க மாதம். எனவே இந்த மாதம் முழுவதும் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் அன்னையினுடைய வல்லமை மிகு பரிந்துரையின் கீழ் வைத்து நாம் செபிப்போம். அதே வேளையில் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நம் எல்லாருக்கும் அழைப்பு விடுத்திருப்பது போல் இந்த மே மாதம் முழுவதும் அன்னை மரியாளுடைய திருப்பாதத்தில் உலகை ஒப்பு கொடுத்து இன்று உலகம் எதிர்கொண்டிருக்கின்ற இந்த மிகப்பெரிய நோய் தொற்றிலிருந்து முழுமையான விடுதலையை அன்னை மரியாளுடைய பரிந்துரையால் பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் ஜெபிக்கவும் அழைக்கப்படுகிறோம் என்பதை நினைவில் கொள்ளுவோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய தினம் தாயாம் திரு அவை புனித டொமினிக் சாவியோவினுடைய விழாவை கொண்டாடுகிறது. இத்தாலியில் பிறந்த இவர் புனித டொன்போஸ்கோவினுடைய மாணவர். குருவாக வேண்டும் என்கின்ற ஆசை சிறு வயதிலிருந்தே இவருக்கு இருந்தது. இவர் கொண்ட விசுவாசம், நம்பிக்கை இவரை தான் ஏற்றுக்கொண்ட கத்தோலிக்க கிறித்துவத்தில் பெரிதும் கடவுளுக்கு பிரமாணிக்கமாயிருக்க அவருக்கு உதவியது. அதில் வளரவும் அவர் ஆசை கொண்டார். வெறும் 12 வயது நிரம்பிய புனித டொன்போஸ்கோ இன்று நமக்கான ஒரு மிகப்பெரிய செய்தியை அவர் சொல்லுகின்றார். பாவம் செய்வதை விட சாவதை மேல். ஒரு 12 வயது சிறுவன், உலகை முழுமையாய் அறியாதவன், பாவம் என்கின்ற கருத்தியலை முழுமையாய் அறிந்திராத ஒரு சிறுவன் வழியாய் கடவுள் நமக்கு தருகின்ற மாபெரும் செய்தி, பாவம் செய்வதை விட சாவதே மேல். எனவே இன்றைய நாளிலே இந்த புனிதர் கொண்டிருந்த இந்த நம்பிக்கை, அவருடைய ஆழ்ந்த விசுவாசம் நம்மை எல்லாவித பாவத்திலிருந்து விடுவிக்கவும், பாவ சூழல்களுக்கு நம்மை உட்படுத்தி கொள்ளாதபடி தடுக்கவும் அருள் வேண்டி இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை நாம் கொண்டாடிட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். செபிப்போமாக. இறைவா, நம்பிக்கையாளரின் வாழ்வும் மனத்தாழ்மையுள்ளோரின் மாட்சியும் நேர்மையாளர்களின் பேருமானவரே, உமை கெஞ்சி மன்றாடும் எம் வேண்டல்களை கனிவுடன் கேட்டருளும். தாராளமாய் நீர் அளித்த வாக்குறுதிகள் நிறைவேற ஆவல் கொண்டிருக்கும் எங்களை என்றும் உமது மிகுதியான கொடைகளால் நிரப்புவீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். பர்னபாவையும் சவுலையும் எனது பணிக்காக ஒதுக்கி வையுங்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 24, 13, 5. அந்நாட்களில் கடவுளின் வார்த்தை மேன்மேலும் பரவியது. பர்னபாவும் சவுலும் தங்கள் திருத்தொண்டை முடித்தபின் மாற்கு எனப்படும் யோவானை கூட்டிக் கொண்டு எருசலேமில் இருந்து திரும்பிச் சென்றனர். அந்தியோக்கிய திருச்சபையில் பர்னபா, நீகர் எனப்படும் சிமியோன், சீரேன் ஊரானாகிய லூக்கியு, குறுநில மன்னன் ஏரோதுவுடன் வளர்ந்த மனாயின் சவுல் ஆகியோர் இறைவாக்கினராகவும் போதகராகவும் இருந்தனர். அவர்கள் நோன்பிருந்து ஆண்டவரை வழிபடும்போது தூய ஆவியார் அவர்களிடம், பர்னபாவையும் சவுலையும் ஒரு தனிப்பட்ட பணிக்கென நான் அழைத்திருக்கிறேன், அந்த பணிக்காக அவர்களை ஒதுக்கி வையுங்கள் என்று கூறினார். அவர்கள் நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டினார்கள். தங்கள் கைகளை அவ்விருவர் மீது வைத்து திருப்பணியில் அமர்த்தி அவர்களை அனுப்பி வைத்தார்கள். இவ்வாறு தூய ஆவியாரால் அனுப்பப்பட்டவர்கள் செலுக்கியாவுக்கு சென்றார்கள். அங்கிருந்து சைப்ரஸுக்கு கப்பல் ஏறினார்கள். அவர்கள் சாலாமி நகருக்கு வந்து அங்குள்ள யூதரின் தொழுகை கூடங்களில் கடவுளின் வார்த்தையை அறிவித்தார்கள். யோவானை தங்கள் உதவியாளராக கொண்டிருந்தார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. கடவுளே, மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, எம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எம் மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வார். பல்லவி. கடவுளே, மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவராக. ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர், உலகின் நாடுகளை வழி நடத்துகின்றீர். பல்லவி. கடவுளே, மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடை எல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவாராக. பல்லவி. கடவுளே, மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 12 இறைவசனங்கள் 44 50 முடிய. இயேசு உரத்த குரலில் கூறியது, என்னிடம் நம்பிக்கை கொள்ளுபவர் என்னிடம் மட்டுமல்ல, என்னை அனுப்பியவரிடமே நம்பிக்கை கொள்ளுகிறார். என்னை காண்பவரும் என்னை அனுப்பியவரையே காண்கிறார். என்னிடம் நம்பிக்கை கொள்ளுபவர் இருளில் இராதபடி நான் ஒளியாக உலகிற்கு வந்தேன். நான் கூறும் வார்த்தைகளை கேட்டும் அவற்றை கடைப்பிடியாதவருக்கு தண்டனை தீர்ப்பு வழங்குபவன் நான் அல்ல. ஏனெனில் நான் உலகிற்கு தீர்ப்பு வழங்க வரவில்லை, மாறாக அதை மீட்கவே வந்தேன். என்னை புறக்கணித்து நான் சொல்லுவதை ஏற்றுக்கொள்ளாதவருக்கு தீர்ப்பளிக்கும் ஒன்று உண்டு. என் வார்த்தையே அது. இறுதி நாளில் அவர்களுக்கு அது தண்டனை தீர்ப்பு அளிக்கும். ஏனெனில் நானாக எதையும் பேசவில்லை, என்னை அனுப்பிய தந்தையே நான் என்ன சொல்ல வேண்டும், என்ன பேச வேண்டும் என்பது பற்றி எனக்கு கட்டளை கொடுத்துள்ளார். அவருடைய கட்டளை நிலை வாழ்வு தருகிறது என்பது எனக்கு தெரியும். எனவே நான் சொல்லுபவற்றையெல்லாம் தந்தை என்னிடம் கூறியவாறே சொல்லுகிறேன் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமானவர்களே, உலகம் முழுவதும் கொரோனா நோய் தொற்று ஆரம்பித்த நாளிலிருந்து ஒவ்வொரு தேசத்தினுடைய அரசுகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாம் எப்படியாவது மக்களை இந்த நோய் தொற்றிலிருந்து காப்பாற்ற வேண்டும். பெருமளவில் மக்கள் நோய் தொற்றுக்கு உள்ளாகி மரணத்தை எதிர்கொள்ளுகின்ற சூழலுக்கு அவர்கள் தள்ளப்படக்கூடாது என்பது நிமித்தமாய் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. ஒருவேளை இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நிமித்தமாய் நம்முடைய இயல்பு வாழ்வு முடக்கப்படுகிற சூழலில் அல்லது முடக்கப்பட்டிருக்கிற சூழலில் பல ஆயிரம் பல லட்சம் ஏழை மக்கள் அன்றாட வேலைக்கு சென்று தங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கின்றவர்கள் கடும் இன்னலுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் அல்லது உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் நன்கு அறிவோம். இத்தகைய சூழலில் உலகின் பல்வேறு பகுதிகளில் அல்லது நாடுகளில் தன்னார்வ உள்ளம் கொண்ட தனிநபர்கள் அல்லது அரசு சாரா துறையை சார்ந்தவர்கள் அல்லது அரசினுடைய நேரடி கண்காணிப்பின் கீழ் வராத உதவி செய்கின்ற அமைப்புகள், த நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற NGOக்கள் மற்றும் பெருமனதுடைய செல்வந்தர்கள் அல்லது மக்களுடைய சார்பாக நின்று களமாடுகின்ற நல்வுள்ளங்கள் எல்லாருமே தங்களால் இயன்றதை செய்து கொண்டு வருகின்றார்கள். இந்த நோயினுடைய தீவிரம் அதிகம் ஆன பொழுது
நன்றாக விழிப்புணர்வு பாடல்களை பாடக்கூடியவர்கள் இந்த கொரோனா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள தங்களுடைய பாடல்கள் வழியாக விழிப்புணர்வை ஏற்படுத்தி நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நாட்களில் முன்வரிசையிலிருந்து போராடுகின்ற மருத்துவர்கள் அவர்களாகவே முன்வந்து மக்களுக்கான விழிப்புணர்வை தங்களுடைய முகநூல் பகுதிகளில் அல்லது சமூக ஊடகங்கள் வழியாக மக்களுக்கு அறிவிப்பு கொடுத்து எப்படி இந்த நாட்களில் நம்மை பாதுகாத்துக் கொள்வது என்பதையெல்லாம் குறித்து விழிப்புணர்வு செய்திகளை கொடுத்து நற்செய்தியை அறிவிக்கின்றார்கள். மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு போதிய மருத்துவ உதவிகளை முன்னுரைக்கின்ற பட்சத்தில் செவிலியர்கள் நோயாளிகளோடு மிக நெருக்கமாக நின்று அவர்களை தொட்டு அவர்களுடைய உடல்களை கழுவி அல்லது அவர்களுடைய உடலின் வெப்பநிலையை அறிந்து மிக நெருக்கமாக பணி செய்து அதன் வழியாய் நற்செய்தியை அறிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு 2 வாரங்களுக்கு முன்பு வாசித்த 3000 தன்னார்வ நிறுவனங்கள், அமைப்பு சாரா நிறுவனங்கள் ஒரு நாளைக்கு 13 லட்சத்திற்கும் அதிகமான மக்களுக்கு, அதிலும் குறிப்பாக வேலை இழந்து பொருளாதாரத்தில் பின்தங்கியிருக்கின்ற மக்களுக்கு 3 வேளை உணவு கொடுத்து அவர்களை பாதுகாத்து நற்செய்தியை அறிவிக்கின்றார்கள் என்கின்ற செய்தி. அன்புக்குரியவர்களே, இப்படி ஒவ்வொருவரும் அவரவர் சூழலிலிருந்து நற்செய்தியை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு மேற்கோள் காட்டுவதற்காக இதை நான் குறிப்பிடுகின்றேன். அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகம் திருத்தூதர்கள் பணி புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட பகுதியில் நாம் வாசிக்க கேட்டோம். கடவுளுடைய வார்த்தை மென்மேலும் பரவியது. பர்னபா, லூக்கி, மனாயின், சவுல், யோவான் என அநேகர் நற்செய்தியை அறிவித்தார்கள். இவர்கள் அறிவித்த நற்செய்தி நிமித்தமாய் நம்பிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை பெருகிக் கொண்டே வந்தது. அன்புக்குரியவர்களே, இந்த திருத்தூதர்கள் வெறுமனே இயேசுவை குறித்த நற்செய்தியை மட்டும் அறிவிக்கவில்லை. அந்த நற்செய்தியின் வழியாய் அந்த நற்செய்திக்குரிய வாழ்வை வாழும்படி அவர்கள் முன்மாதிரியை காட்டினார்கள். இந்த முன்மாதிரியை அவர்கள் யாரிடமிருந்து பெற்றுக்கொண்டார்கள்? இயேசுவிடமிருந்து பெற்றுக்கொண்டார்கள். எனவே தான் இயேசு யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரத்தில் தம்முடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவுகின்ற பொழுது இயேசு இப்படியாய் சொல்லுவார், உங்கள் போதகரும் ஆண்டவரும் ஆகிய நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டியது போல், உங்களுடைய பாதங்களை கழுவியது போல், உங்களுக்கு பணியாற்றியது போல் நீங்களும் ஒருவர் மற்றவருக்கு செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார். நீங்களும் ஒருவர் மற்றவருக்கு செய்யுங்கள், அது நற்செய்தியாய் அவர்களுக்கு செல்லும் என்பதை அழுத்தமாய் சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, இயேசுவினுடைய நற்செய்தி அறிவிப்பு பணியில் நாம் வாசிக்கின்றோம். மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 13வது இறைவசனம் பொன்விதி என்கின்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்டது. ஆகையால் பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என நீங்கள் நினைக்கிறீர்களோ நீங்கள் அவற்றை அவர்களுக்கு செய்யுங்கள். Do to those what you want them to be done to you. பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என் அன்புக்குரியவர்களே, போதிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு அறிவிக்கவில்லை, மாறாக செய்ய வேண்டும். இந்த செய்தலான் இன்றைக்கு நமக்கான செய்தி. இந்த செய்தி தான் நம்முடைய சமூகத்திற்கான நற்செய்தி, நம் குடும்பத்திற்கான நற்செய்தி, நம் கணவனுக்கான நற்செய்தி, மனைவிக்கான நற்செய்தி, பிள்ளைகளுக்கான நற்செய்தி. இயேசு அழுத்தமாய் சொல்லுகின்றார், பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார். Doing is more important than listening and preaching. எனவே தான் அசிசியார் கூட அழகாய் அழுத்தமாய் சொல்லுவார், if at all you want you speak, otherwise let your life become good news to the people என்று சொல்லுவார். In simple words we can summarize it, more action and less word.
என் அன்புக்குரியவர்களே, இதுதான் இன்று நமக்கான செய்தியாக நான் பார்க்கிறேன். இயேசு மீண்டும் அழுத்தமாய் சொல்லுவார். மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 21வது இறைவசனத்தில் அவர் இப்படியாய் சொல்லுவார், என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று அழைக்கின்றவர்கள் எல்லாம் விண்ணரசுக்குள் செல்லுவதில்லை, மாறாக விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுகின்றவர்கள், விண்ணுலகில் இருக்கின்ற என்னுடைய தந்தையினுடைய திருவுளத்தின்படி செயல்படுகின்றவர்கள். என் அன்புக்குரியவர்களே, நாம் செயல் வீரர்களாய் இருக்கின்ற பொழுதுதான் இயேசுடைய நற்செய்தி முழுமை அடைகிறது. இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் திருத்தூதர்கள் செய்தார்கள், திருப்பொழிவு பெற்றவர்கள் செய்தார்கள். எனவே இன்று நாம் அதை செய்யத்தான் அழைக்கப்படுகிறோம். எனவே தான் பவுலடியார் கூட ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 6வது இறைவசனத்தில் மிக அழுத்தமாய் சொல்லுவார், ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கேற்ப கடவுள் கைமாறு செய்வார். நம்முடைய செயல்கள் தான் நமக்கான நீதியை கடவுளிடமிருந்து பெற்றுத்தரப்போகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த ஒற்றை செய்தியைத்தான் நம்முடைய திருத்தந்தை ராயத்துவ பணியேற்பு நடைபெற்ற ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து இன்று வரை அழுத்தமாய் பகிரங்கமாய் சொல்லி வருகின்றார். நம்முடைய செயல்களின் அடிப்படையில் தான் நமக்கான நீதி தீர்ப்பு என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, இதைத்தான் பவுலடியாரும் நம்முடைய திருமடலில் சொல்லுகின்றார், மீண்டும் சொல்லுகின்றார். ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 13வது இறைவசனம், ஏனெனில் திருச்சட்டத்தை கேட்பதால் மட்டும் யாரும் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவதில்லை, அதனை கடைபிடிப்பவர்களே கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆகின்றார்கள். கடைபிடிப்பவர்கள் என்ன செய்வார்கள்? அதை தங்களுடைய செயலில் வெளிப்படுத்துவார்கள். அன்புக்குரியவர்களே, இன்னும் இதையெல்லாம் மிக சுலபமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மத்தேயு நற்செய்தியின் நாம் மீண்டும் வாசிக்கின்றோம். மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரம் 35 இயேசு இப்படியாய் சொல்லுவார், ஏனெனில் நான் பசியாய் இருந்தேன், நீங்கள் உண்ண கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள், அந்நியனாயிருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள், நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள், நோயிற்றிருந்தேன், என்னை கவனித்துக் கொண்டீர்கள், சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள். அன்புக்குரியவர்களே, நீங்கள் உணவு கொடுத்தீர்கள், என் தாகம் தணித்தீர்கள், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள், ஆடை அணிவித்தீர்கள், கவனித்துக் கொண்டீர்கள், தேடி வந்தீர்கள். இவை எல்லாமே செயல்கள். நம்முடைய வாழ்வு செயலாக மாறுகின்ற பொழுது நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. இன்றைய முதல் வாசகத்தில் திருத்தூதருடைய வாழ்வு போன்று. என் அன்புக்குரியவர்களே, இதுதான் என்று நமக்கான முதல் செய்தியாக பார்க்கின்றேன். இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற இரண்டாவது செய்தி, மக்கள் இந்த திருத்தூதர்களுக்காக ஜெபித்தார்கள் என்று வாசிக்கின்றோம். இன்றைய முதல் வாசகத்தினுடைய முற்பகுதிகளை நாம் சற்று வாசிக்க வேண்டும். 12ஆம் அதிகாரம். யாக்கோபு யோவானுடைய சகோதரர் ஏரோதினால் கொலை செய்யப்படுகின்றான். அதன் பிறகு திருச்சபை சற்று அச்சம் கொள்ளுகிறது. இந்த அச்சம் கொள்ளுகின்ற வேளையில் திருச்சபை அல்லது நம்பிக்கையாளர்கள் என்ன செய்கின்றார்கள்? திருத்தூதர்கள் பணி புத்தகம் 12ஆம் அதிகாரம் 5வது இறைவசனம், யாக்கோபு கொலை செய்யப்பட்ட பிறகு ஏரோது அரசன் பேதுருவை கைது செய்து சிறையில் அடைக்கின்றான். இதை அறிகின்ற நம்பிக்கையாளர்கள், கிறிஸ்தவர்கள் பேதுருவுக்காக ஜெபித்தார்கள். 5வது இறைவசனம் சொல்லுகிறது, பேதுரு இவ்வாறு சிறையில் காவலில் வைக்கப்பட்டிருந்த போது திருச்சபை அவருக்காக கடவுளிடம் உருக்கமாக வேண்டியது. மீண்டும் வாசிக்கின்றோம். திருத்தூதர்கள் பணி புத்தகம் 12ஆம் அதிகாரம் 12வது இறைவசனம், பேதுரு சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டு நம்பிக்கையாளர்கள் இருந்த இடத்திற்கு செல்லுகின்றார். அங்கு அவர்களை குறித்து சொல்லுகின்ற பொழுது வார்த்தை சொல்லுகிறது, அங்கே பலர் ஒருங்கிணைந்து இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். இதே செய்தியைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசித்தோம். 13ஆம் அதிகாரம் 2வது இறைவசனம், அவர்கள் நோன்பிருந்து ஆண்டவரை வழிபடும் போது தூய ஆவியார் அவர்களிடம்
பர்னபாவையும் சவுலையும் ஒரு தனிப்பட்ட பணிக்கென நான் அழைக்கின்றேன், அந்த பணிக்காக அவர்களை ஒதுக்கி வையுங்கள் என்று கூறினார் என்று சொல்லப்படுவதாய் நாம் வாசிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதி நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உலகளாவிய மக்களுக்கு ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிறார். நோன்பிருந்து செபியுங்கள். தவக்காலத்தில் மட்டுமே நோன்பிருப்பதை நாம் ஒரு கடமையாக, ஒரு அரசியலாக நாம் செய்திருக்கின்றோம். ஆனால் திருத்தந்தை நாம் இப்பொழுது எதிர்கொண்டிருக்கின்ற இந்த சூழலிலிருந்து நாம் விடுபட அன்னை மரியாளுடைய பரிந்துரை வழியாக நாம் நோன்பிருந்து ஜெபிக்க அழைப்பு கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, எப்பொழுதெல்லாம் திருச்சபை ஒன்று கூடி ஒருமித்து ஜெபித்ததோ அப்பொழுதெல்லாம் திருச்சபை வெற்றி கண்டிருக்கின்றது. நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் இதை அநேக முறை அனுபவித்திருக்கிறோம். ஒரு முக்கிய காரியத்திற்காக, ஒரு முக்கிய செயலுக்காக, கடவுளுடைய மிகுந்த கருணைக்காக நாம் எத்தனையோ முறை நோன்பிருந்து தவம் இருந்து நாம் ஜெபித்திருக்கின்றோம். அப்பொழுதெல்லாம் அது நமக்கு கிடைத்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இப்பொழுது உலகம் எதிர்கொண்டிருக்கின்ற இந்த நெருக்கடியான நோய் தொற்றிலிருந்து உலகம் விடுவிக்கப்பட நம்முடைய திருத்தந்தை அழைப்பு கொடுக்கிறார். நோன்பிருந்து செபியுங்கள். வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதி நாம் எல்லாருமாய் இந்த நாளை குறித்து வைப்போம். நோன்பிருந்து ஜெபிப்போம். அன்னை மரியாளுடைய வலிமை மிகு பரிந்துரையை கேட்போம். நிச்சயம் கடவுள் நமக்கு அருள் கூறுவார். அன்புக்குரியவர்களே, இதனுடைய நீட்சியாகவே இன்றைய நற்செய்தியில் இயேசு சொல்லுகின்றார், என்னை அறிந்திருக்கிறவர் என் தந்தை அறிந்திருக்கிறார். நான் சொல்லுவதை செயல்படுகின்றவர் என்னை அனுப்பினவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்றார். நாங்கள் அவருக்கு நிலைவாழ்வு கொடுப்போம் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, நாம் வெறுமனே நற்செய்தியை கேட்பவர்களாக, நற்செய்தியை வாசிப்பவர்களாக, நற்செய்தியை தியானிப்பவர்களாக மட்டும் இல்லாமல் இந்த நற்செய்தியை வாழ்ந்து அதை அறிவிக்கின்றவர்களாய் வாழ இந்த இறைவார்த்தை வழிபாடு நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. இந்த பின்னணியில் தான் இன்று நாம் சிந்திக்கவிருக்கின்ற மாதாவினுடைய வணக்க மாதத்தினுடைய அன்னை மரியாள் மயிலை மாதா, இந்தியாவினுடைய திருத்தூதரான புனித தோமையாருடைய கல்லறை இருக்கின்ற சாந்தோம் பேராலயத்தில் அழகாய் குடிகொண்டு ஆசிரளிக்கின்ற அன்னை மரியாளின் திருவுருவமே மயிலை மாதா என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, வெறுமனே 3 அடி உயரமுள்ள மரத்தாலான இந்த திருவுருவமானது அன்னை மரியாளை மிக அழகாய் நமக்கு வெளிப்படுத்தும். அன்னை மரியாள் மிகுந்த தாழ்ச்சியோடு கரங்களை குவித்து கீழ் நோக்கி இறைவேண்டல் செய்வது போல் அந்த திருவுருவம் அமைந்திருக்கும். இந்த திருவுருவம் கிபி 1543ஆம் ஆண்டு அருட்பணியாளர் கஸ்பார் கொயலோ என்பவரால் போர்ச்சுகல் நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்தியாவிலும் பிற ஆசிய நாடுகளிலும் கிறிஸ்தவ மறையை பரப்பிய புனித பிரான்சிஸ் சவேரியார் கிபி 1545ஆம் ஆண்டு மயிலாப்பூர் பகுதியில் தங்கியிருந்த பொழுது இந்த திருவுருவத்திற்கு முன்பாக பல மணி நேரம் ஜெபித்தார் என்கின்ற வரலாறு குறிப்பும் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாளுடைய இந்த அழகிய திருவுருவம் நமக்கு தருகிற செய்தி மிகுந்த தாட்சியோடு கரங்களை குவித்து கடவுளிடம் இறைவேண்டல் செய்தது. 3 சம்பவங்கள்: அன்னை மரியாள் தாட்சியோடு இருப்பது, கரங்களை குவிப்பது, இறைவேண்டல் செய்வது. அன்னை மரியாள் இப்படி தாட்சியாய் இருந்ததால் தான் ஆண்டவர் அவரை மேன்மையாய் உயர்த்தினார். தலைமுறை தோறும் அவளை கொண்டாடுகின்ற அளவுக்கு கடவுள் அவரை உயர்த்தினார். அன்புக்குரியவர்கள், அன்னை மரியாளிடம் இந்த 3 குணங்களையும் நாம் கற்றுக்கொள்வோம். தாட்சியோடு நாம் வாழ முயற்சிப்போம். இறைவேண்டல் செய்கின்ற பொழுதெல்லாம் கடவுளை நோக்கி கரம் குவித்தவர்களாய் இருப்பதற்கு நாம் முயற்சி செய்வோம். 3ஆவதாக சொல்லப்படுவது போல் இறைவேண்டலில் அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொன்னது. புனித பவுலடியார் தன்னுடைய திருமடலில் சொல்லுகின்றார், இயேசுவும் கூட கருக்களில் எழுந்து தனிமையான இடங்களுக்கு சென்று அவர் இறைவேண்டல் செய்தார் என்று சொல்லப்படுகிறது. இயேசு குழந்தை பருவத்திலிருந்தே இறைவேண்டல் செய்வதை தன்னுடைய வாழ்வியலாய் மாற்றிக்கொண்டார். இறக்கும் தருவாயிலும் சிலுவையில் இருக்கின்ற பொழுது தந்தையே இவர்களை மன்னியும் என்று சொல்லி திருப்பாடல்களை மேற்கோள் காட்டி ஜெபிக்கின்றார். அன்புக்குரியவர்களே, நாமும் அன்னை மரியாளிடமிருந்து, மயிலை மாதாவிடமிருந்து இந்த நற்குணங்களை கற்றுக்கொள்வோம். அம்மா, தாயே, மயிலை மரியே, உம்மை போல் நாங்களும் தாழ்ச்சியோடு இருக்க, கரம் குவித்து ஜெபிக்க,
கடவுளிடம் இறைவேண்டல் செய்ய எங்களுக்கு இந்த நாட்களில் உதவி செய்யுங்கள் என்று சொல்லி அன்னை மரியாளை நோக்கி நாமும் ஜெபிப்போம். எழுந்து நிற்போம். நம்முடைய மன்றாட்டுக்களை எடுத்துரைப்போம். இரக்கம் நிறைந்தவராம் இறைவா, உமது திருச்சபையின் மக்கள் விசுவாசத்திலும் அன்பிலும் வளர தேவையான வழிகாட்டுதலை அளிக்கும் ஞானத்தை எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவருக்கும் வழங்கிட வேண்டுமென்றும், இக்கட்டான இத்தருணத்தில் உமது உடலையும் இரத்தத்தையும் ஒப்புக்கொடுத்து மக்களுக்காக ஜெபிக்கும் குருக்களை இறைவன் ஆசீர்வதித்து பாதுகாக்க வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தூண்டுதல் தருபவராம் இறைவா, உலகில் வாழும் மக்கள் அனைவரும் இக்கொடிய கொள்ளை நோயினின்று விடுபடவும், மக்கள் வாழ்க்கை தரம் மீண்டும் ஏற்றம் பெற்று மக்கள் மகிழ்வுடனும் அன்புடனும் வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் நெறிகேட்டையும் பாவத்தையும் போக்கும் தந்தையே, எம் நாட்டின் தலைவர்கள் பண முதலாளிகளை காப்பாற்றியும் ஏழைகளை வஞ்சித்தும் செய்யும் எல்லா செயல்களிலிருந்தும் அவர்களை மனம் திருப்பி மக்களுக்கான சேவை செய்யும் தலைவர்களாக மாற்ற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மன்னிப்பு அருள்பவராம் இறைவா, மக்கள் அவதியுறும் இந்நேரத்தில் மக்களுக்கு உதவாமல் பொருட்களை பதுக்குவதும் அதிக விலைக்கு விற்பதும் பாவம் என்பதை உணர்ந்து மக்கள் நேர்மையுடன் வாழவும், ஏழைகளுக்கு இரங்கும் மனத்தையும் பகிர்ந்து வாழும் பண்பையும் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் கடவுளாகிய தந்தையே இறைவா, பொருளாதார நெருக்கடியில் வேலை இழந்து அவதிப்படும் மக்களையும் குடும்பத்தை பிரிந்து வாழும் மக்களையும் கனிவாய் பாரும். குறிப்பாக இளைஞர்களையும் இளம் பெண்களையும் உம் கருணை பார்வையால் பார்த்து போதை பழக்கங்களிலும் தீய இச்சைக்குரிய செயல்களிலிருந்தும் பாதுகாத்து உண்மை வழியில் உம் சாட்சிகளாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக உருக்கமாய் ஜெபிப்போம். குறிப்பாக அன்புக்குரியவர்களே, நம்முடைய நாட்டு தலைவர்களுக்காக ஜெபிப்போம். ஒரு மிகப்பெரிய கொடிய நோய்க்கு உலகமே பலியாகி கொண்டிருக்கின்ற வேளையில் நாட்டினுடைய பொருளாதாரம் என்கின்ற பெயரில் இதுவரை பாதுகாத்த அரசு இப்பொழுது அரசிற்கு நிதி தேவை என்பதற்காக தகாத வேண்டாத மக்கள் எதிர்க்கின்ற பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் எதிர்க்கின்ற செயல்களை நடைமுறைப்படுத்தி இந்த நோய் தொற்றை இன்னும் அதிகமாய் பரப்புகின்ற பணியாகவே தேவையில்லாத செயல்களை முன்னெடுக்கின்றார்கள். ஆவியானவர் அவர்களுக்குள் இறங்கி மக்களை பாதுகாக்கின்ற நல்ல தலைவர்களாய் இவர்களை மாற்றிட தூய ஆவியானவருடைய ஞானத்தை இவர்களுக்கு அளிக்க ஜெபிப்போம். பெரும் பணக்காரர்களுடைய அல்லது முதலாளிகளுடைய தொழில் அதிபர்களுடைய கோரிக்கைகளை முன்னெடுத்து அவர்களுக்கு சாதகமாய் செயல்படுகின்ற மனநிலையிலிருந்து அரசு தலைவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ளவும், ஏழை மக்கள் மீதும் அன்றாட பணி செய்து வாழ்க்கை நடத்துகின்ற பெருவாரியான மக்களின் மீதும் இவர்களுடைய கவனத்தை செலுத்தி அவர்களையும் அவர்களுடைய குடும்பங்களையும் அவர்களுடைய குடும்பத்தினுடைய குழந்தைகளையும் காப்பாற்றுகின்ற மனிதர்களாய்
இந்த அரசியல் தலைவர்கள் மாறிட வேண்டும் என்று சொல்லியும் செபிப்போம். எங்கள் இறைவனாகிய தந்தையே, மக்களுடைய வேண்டுதல்களுக்கு செவி சாய்த்தருளும். உமது திட்டத்தின்படி நாங்கள் செயல்படவும் எங்கள் வாழ்வு நற்செய்தியாய் மாறிடவும் அருள் தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக திருப்பலி எல்லாம் விட தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த பலியின் வணக்கத்திற்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறையல்பில் பங்கு பெற செய்திட உம்மை வேண்டுகிறோம். அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கிக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்தளிப்பது, எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகி கிறிஸ்து உயிர்த்த இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்புக் கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியின் முற்கால பலிகள் நிறைவு பெறச் செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரை குருவாகவும் பலிப்பீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மதும் ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர்,
தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியின் பொழுதைய காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகுக. இயேசு பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து நம் தெய்வம் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவு இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து நம் தெய்வம் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இந்த இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமண ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் அன்பு ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரையும் அன்பின் நிறைவை பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்திறன் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியின் ஒழுங்கேற்றருளும். எங்கள் எல்லார் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் குறைந்தவராயிருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் வந்திப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நற்செய்தியை நம் வாழ்க்கை முறையால் அறிவிக்க அருள் வேண்டி கரம் விரித்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் இமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுள்ளம் கொள்வீராக. என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்பரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர். இயேசுவின் திருவிருந்துக்கு அழைப்பு பெற்றிருக்கிற நாம் எல்லாரும் இப்பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். முழங்கால் படியுவோம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களோடு சேர்ந்து நாம் எதிர்கொண்டிருக்கின்ற நோய் தொற்று நெருக்கடியில் அன்னை மரியா நமக்காக பரிந்துரை செய்து ஜெபிக்க மன்றாடுவோம். ஓ அன்னை மரியே, எப்போதும் எங்கள் வாழ்க்கை பாதையில்
மீட்பும் மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கிறீர். சிலுவை அடியிலிருந்து இயேசுவின் பாடுகளில் பங்கெடுத்து முத நம்பிக்கையில் உறுதியாக இருந்த நோயாளிகளின் ஆரோக்கியமே எங்களை உம்மிடம் ஒப்படைக்கிறோம். அன்பு தாயே, அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்துள்ளீர். அதை நீர் எங்களுக்கு பெற்று தருவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் நாங்கள் மீண்டும் திரும்புவோமாக. இறையன்பின் தாயே, தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்ந்து எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழிநடத்திய இயேசு கூறியபடி நாங்கள் செயல்பட எங்களுக்கு உதவியவர். ஓ இறைவனின் புனித அன்னையே, மது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகிறோம். மாட்சிக்குரிய ஆசீர்வதிக்கப்பட்ட கன்னியே, போராடும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லா விதமான ஆபத்துக்களில் இருந்தும் எங்களை விடுவித்தருளும். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகிறோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. நமது வாழ்வு நற்செய்தியாய் அமைய அருள் வேண்டி சென்று வருவோம். திருப்பலி நிறைவுற்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளை நமக்கு சிறப்பு செய்து கொடுத்த பங்கினுடைய புனித தொன் போஸ்கோ அன்பிய குடும்பங்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். Thank you.